ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேத்தன் பகத் எழுதின த 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு பிளேயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாவல் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேத்தன் பகத். ஓகேவா? ஸோ இதோடைய பப்ளிகேஷன் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2008. ஓகேங்களா? ஸோ இதனுடைய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத், குஜராத்தில் அகமதாபாத் அப்படின்ற ஒரு சிட்டியில் நடக்கிற மாதிரி தான் இந்த நாவலை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நாவலுடைய நரேட்டர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவிந்த் பட்டேல். ஓகேவா? ஸோ இதில் வந்து மொத்தம் 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுதான் 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் கோவிந்த், அனதர் ஒன் இஸ் இஷான் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஓமி. ஸோ இதில் இந்த கோவிந்த் பட்டேல் தான் வந்து த்ரூ அவுட் த ஸ்டோரி வந்து நரேட்டராக ஒர்க் பண்ணுவார். ஓகேவா? ஸோ வாட் ஆர் ஆல் த மிஸ்டேக்ஸ் ஹி டன் இன் ஹிஸ் லைஃப் அப்படின்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த நாவல் ஃபுல்லாவே போகும். ஸோ இந்த நாவல்ல மேஜர் தீம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஆம்பிஷன், லவ், ரிலீஜன் அண்ட் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸையுமே வந்து ரொம்ப, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையுமே ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு வியாதி மாதிரி இருக்கு இல்லையா? எப்படி அவங்க வந்து ரொம்ப மேடாக வந்து கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதையுமே வந்து இந்த நாவலில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதனுடைய பேக்ரவுண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரியல் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை பேக்ரவுண்டாக வச்சு எழுதியிருப்பாரு. லைக் 2001 குஜராத் எர்த்குவேக் வந்திருக்கும், அதை வந்து பேக்ரவுண்ட் செட்டிங்காக எடுத்திருப்பாரு. 2002 வந்து குஜராத்தில் ரயட் நடந்திருக்கும், அதையும் ஒரு பேக்ரவுண்ட் செட்டிங்காக வச்சு இந்த பர்டிகுலர் நாவலை வந்து எழுதியிருப்பாரு சேத்தன் பகத். 3 மிஸ்டேக்ஸ் என்னென்ன 3 மிஸ்டேக்ஸ் வந்து கோவிந்த் வந்து அவருடைய லைஃப்ல பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ்ல எடுத்த தப்பான டெசிஷன், அவருடைய ரிலேஷன்ஷிப் வித் வித்யா, அதாவது ஃப்ரெண்டோட சிஸ்டர் கூடயே அவர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு செய்யற துரோகம் தானே. ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் டன் பை கோவிந்த் அக்கார்டிங் டு ஹிம். மூணாவது வந்து ஃபெயிலியர் டு ப்ரொடெக்ட் அலி, ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட். அலின்றவர் வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவரை வந்து தேவையான சமயத்தில் காப்பாற்றுறதுக்கு அவர் வந்து தவறிடுவார். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த் பட்டேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த நாவல் வந்து நகரும். கிரிக்கெட் அப்படின்றது எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்டாக இந்த நாவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேலண்டட் பாய், நான் அலின்னு சொன்னேன் இல்லையா, இவரை தான் காப்பாற்றாமல் விட்டுருவார் கோவிந்த். ஸோ இவர் வந்து ஒரு டேலண்டட் ட்ரெயின்டு ஒரு கிரிக்கெட்டர். ஓகேவா? ஸோ இவர் யாரு இவரை வந்து ட்ரெயின் பண்றவங்க யாருன்னா இஷ் அப்படின்ற ஒரு கிரிக்கெட்டர் தான். ஸோ இவர் வந்து ஒரு இந்த அலியோட இறப்பு தான் வந்து இந்த நாவல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பேக்ரவுண்டா இருக்கும். ஸோ அதனால இந்த கேரக்டருமே இந்த பிளேல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாங்க. அண்ட் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டுமே இந்த பிளேல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் நாவல், த மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப். தேங்க்யூ.